எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஸோ முட்டை, அதாவது எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல ப்ரோட்டீன். அது நம்ம டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்டு நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ முட்டை வச்சே நான் நிறைய ரெசிபீஸ் செஞ்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி இன்னொரு அருமையான ஒரு முட்டை குழம்பு ரெசிபி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வீட்டில் எதுவும் டிஷ் இல்லை, ஒரு குயிக்காக ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு குழம்பு செய்யலான்னா முட்டை வீட்டில் இருந்தால் போகிறோம். இது ஜம்முன்னு செஞ்சு கொஞ்சம் சூடான சாதத்தில் மிக்ஸ் பண்ணி நல்ல சந்தோஷமாக சாப்பிட்லாம். ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த முட்டை குழம்பு ரெசிபிக்கு நான் 10 முட்டை வேக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம பாதியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முட்டையை பாதியாக கட் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம முட்டையை லைட்டாக வறுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ஒயிட் பேன் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வறுக்கிறதுக்கு. ஜஸ்ட்டு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இப்போது இதில் நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஃப்ளேம் லோவில் வச்சுக்கோங்க, இல்லைனா தீஞ்சிடும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் அதாவது பெப்பர், 1 டீஸ்பூன் உப்பு. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஜஸ்ட்டு தான் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயிலில். ஸோ இந்த வேக வச்ச முட்டை ஸ்லைசஸை நம்ம ஜஸ்ட் இந்த மசாலாவில் கோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த முட்டையெல்லாம் ஒன்று ஒன்றா இதில் போட போகிறேன். ஸோ இந்த மஞ்சக்கரு இருக்கிற சைடு வந்து இப்படி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ நிறைய ஸ்லைசஸ் இருக்கிறதுனால பெரிய பேன் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான்வெஜ் ரொம்ப சாப்பிட்றவங்களுக்கு சம்டைம்ஸ் அந்த கிரேவிங் இருக்கும்போது வீட்டில் எதுவுமே இல்லையே, அந்த நேரத்தில் முட்டை இருந்தால் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிள் ரெசிபி. ஸோ ஸ்லோவாக ஒன்று அப்படியே திருப்பி போட்டுருங்க. ஸோ ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். ஒரு 2 to 3 minutes ஒரு பக்கம் வச்ச பிறகு ஜஸ்ட் சொன்னேன் இல்லையா, கோட் ஆகிற வரைக்கும் இப்படி வச்சு நீங்கள் திருப்பினா போகிறோம். சரி, இந்த கரண்டி வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு திருப்ப முடியல. நான் ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு திருப்புறேன். பார்த்தீங்களா எப்படி நல்லா கோட்டாக இருக்குன்னு. சூப்பராக அந்த மசாலாவை முட்டை நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு பாருங்கள். அவசரப்படாமல் செய்யுங்க. ஃப்ளேம் டக்குன்னு ஹையில் வச்சிடாதீங்க, தீஞ்சிரும். லோ ஃப்ளேம்லேயே இதை செய்யுங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு அந்த மஞ்சக்கருவு உள்ளே நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி நீங்கள் அடுத்த பக்கம் இப்படி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம முட்டை ஃப்ரை பண்ணியாச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். ஸோ முட்டையை ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம குழம்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒயிட் கடாய் எடுத்துக்கோங்க. ஸோ கடாய் சூடானதும் இப்போ நான் இதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். ஸோ வீட்டில் வந்து நான் எப்போவுமே முட்டையை ஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன். ஸோ எதுவுமே இல்லைன்னா டக்குன்னு முட்டை ஆம்லெட்டோ இல்லைனா ஒரு ஹாஃப் பாயிலோ போட்டு கொடுத்துருவேன். ஸோ யூஸ்வலாக எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சாம்பார் சாதத்துக்கோ இல்லைனா சும்மா ஒரு ரசம் சாதத்துக்கோ ஒரு முட்டை கேட்பார், ஒரு ஹாஃப் பாயில் கேட்பார். ஸோ அந்த டைமில் நான்வெஜ் எதுவும் இல்லைன்னா டக்குன்னு ஒரு முட்டை போட்டு கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் முட்டை வச்சு என்ன மாதிரி சிம்பிள் சைட் டிஷ்ஷஸ் மாதிரி என்ன செய்வீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் இதை போட்ட பிறகு இதில் 3 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்குனது சேர்க்க போகிறேன். ஜஸ்ட்டு கடுகு பொரிஞ்சதும் அது சேர்த்துருவேன். ஸோ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பொடியாக நறுக்குன 3 பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணுங்க, நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஸோ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு நல்ல கோல்டன் கலருக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து பச்சை மிளகா சுட்டுருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பச்சை மிளகா போடுறேன். ஒரு 4 பச்சை மிளகா இந்த மாதிரி கீரி வெட்டி வச்சுருக்கேன். காரம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் இன்னும் ப்ரௌன் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதை போட்டுடுறேன். ஸோ ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரமாக நின்று இதை வந்து வதக்குறேன்.
நான் தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 3 பெரிய தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் ஊற்ற போகிறேன். ஸோ இப்போது இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவில் தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு, இந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் மசாலா பொருட்களை ஆட் பண்ண போகிறேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மிளகுத்தூள். ஸோ இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மசாலாலாம் போட்ட பிறகு நல்ல வாசனை வருது. பாருங்கள் மசாலா கலர் எவ்வளோ நல்ல ஒரு ரிச் ப்ரௌன் கலரில் இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். ஸோ இதில் ஒரு கிட்டத்தட்ட 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ நம்ம இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஃப்ரை பண்ண முட்டையை இதில் போட போகிறேன். ஸோ இது ஒன்று இதில் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ண முட்டையை போட்ட பிறகு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ அப்போ தான் அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அந்த முட்டையில் இறங்கி முட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அந்த மணமும் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இப்போது உப்பு போடுறதுக்காக. அண்ட் ஃபைனல் டச்சஸ் அஃப்கோர்ஸ் கருவேப்பிலை சேர்க்கணும். அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள் மேலே. கருவேப்பிலை போட்டாலே அது தனி டேஸ்ட் தாங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் ஃபைனலாக போட்டு குழம்பை இறக்கிடலாம். இப்போ இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்க வேண்டாமா? அதில் தான் ஆனந்தம். ஸோ சூடான சாதத்தில் கொஞ்சம் குழம்பு ஊற்றி முட்டையை வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ நான் இப்போ தட்டில் கொஞ்சம் ரைஸ் வச்சுருக்கேன். முட்டை குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ முட்டை குழம்பு சாப்பிட்டு பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெசிபி ரொம்ப சிம்பிள். பிரமாதமாக இருக்குது. மிளகு காரம் எல்லாமே அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு முட்டை குழம்பு செஞ்சு பார்த்துட்டோம். ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் மத்தியானம் லஞ்சுக்கோ இல்லைனா ஈவினிங் டின்னருக்கோ இதை நீங்கள் தாராளமாக செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். வேறு எதுவுமே சைட் டிஷ் இதுக்கு தேவையில்லை. நீங்கள் அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட திருப்பி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.